இன்றைக்கி விறகடுப்பில் தான் கம்மஞ்சோறு செய்ய போகிறேன். அதுக்காக சரி இன்றைக்கி நேரத்தில் செய்யலான்னு தான் நினச்சேன். கிச்சனுக்கு தான் உள்ளே நிற்க முடியல அப்படின்னு பார்த்தா விறகடுப்புலையுமே பார்த்திங்கன்னா செய்யும்போது வேர்த்து கொட்டுது. அதனால தான் சரி கொஞ்சம் பொழுது இறங்கிட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உலையை ஊற்றி வச்சாச்சு. கம்பு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் போட்டிருக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா அலசி இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். அதெல்லாம் உணர வைக்கலாம் வேண்டாம். அப்படியே மிக்சியில் பல்ஸ் மோட்டில் வச்சு அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி முழு கம்பாவும் இல்லாமல் ரொம்ப நெகுன்னு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்குங்க. உலை கொதிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி விட்டுக்கிட்டே நம்ம கம்பு போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீயை குறைச்சி வச்சுட்டு 10 நிமிஷம் போல் கலரிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தீயை எடுத்துருங்க. அந்த தண்ணிலேயே வெந்துடும். அது நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே அடுப்புலேயே வச்சுருங்க. நல்லா புழுங்கினதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு அது கூட தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் நல்லா ஒரு அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு புளிச்சரும் கரெக்டான புளிப்பாக இருக்கும். அதை எடுத்து தயிர் உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு வெங்காயமெல்லாம் கட் பண்ணி போட்டு அது கூட மாங்காய், மோர் மிளகா, ஊறுகாய் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு நல்லா காலையில் கரைச்சி குடிச்சிங்க அப்படின்னா குழுன்னு தேவாமிருதமாக இருக்குங்க. விறகடுப்பில் செய்கிறதாங்க சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.